உன்னை மறவே தாயே ஒரு நாளும் உன்னை மறவே. நினைத்தவைகள் நடந்தாலும் நிலை குலைந்தே மடிந்தாலும், நினைத்தவைகள் நடந்தாலும் நிலை குலைந்தே மடிந்தாலும், என்னை பிறர்தான் இகழ்ந்தாலும் என்னை பிறர்தான் இகழ்ந்தாலும் இனிதாக புகழ்ந்தாலும் ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே ஒரு நாளும் உன்னை மறவேன். சோதனைகள் சூழ்ந்தாலும் வேதனைகள் அடைந்தாலும்
கலங்கரை தீபமே கலங்களின் தாரகையே துலங்கிடும் மணியே கலங்குவோர் கதியே காத்திடுவாய் தாயே கலங்கரை தீபமே கலங்களின் தாரகையே துலங்கிடும் மணியே கலங்குவோர் கதியே காத்திடுவாய் தாயே
சகாயத்தாயே சகல மைந்தர்க்குமே இதய உணர்ச்சி ததும்பும் முனையே தினம் நினைந்தாலே சதா சந்தோஷம் வந்தாச்சு வந்தாச்சு இதை வார்த்தை பயிரும் காலம் வந்தாச்சு கோடைக்கால கொண்டாட்டம் குழந்தைகள் எல்லாம் சந்தோஷம் வந்தாச்சு வந்தாச்சு இதை வார்த்தை பயிரும் காலம் வந்தாச்சு இது நம்ம நம்மை அழைக்கும் இது நம்ம நம்மை அழைக்கும் இதை வார்த்தை பயிரும் காலம் வந்தாச்சு
கொண்டு அன்பை உலகில் விதைத்தீரே.
Blessy, Tenjal, Shalini, Divine, Saranya, Lijin, Sushwin, Jennifer, Jasmine. மரங்கள் இது அரமண்டியா அதானா உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது இந்த கோடை விடுமுறை விவிலிய பள்ளி ஆரம்பிப்பதற்கு முன் பேர்கால வேதனை தான் இருந்தது. அதாவது இதை ஆரம்பிப்பதற்கு முன் அருமையான 2 ஆசிரியர்கள் இந்த வருடம் அவர்கள் பணி பொறுப்பை ஏற்க முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், அருமையான சகோதரிகள், சகோதரி ஜோனட், சகோதரி ஆஞ்சலா, இவர்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆசிரியர்கள். அவர்கள் இருக்கிற பொழுது எனக்கு எந்த கவலையும் இருப்பதில்லை, நன்றாக செய்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் வர முடியாத ஒரு சூழல். அந்த நேரத்திலே ஆசிரியர்கள் எங்கே கிடைக்கப் போகிறார்கள் என்று ஒரே தவிப்பு. பலரையும் நான் தொடர்பு கொண்டேன், பேசினேன். பலரும் என்ன செஞ்சாங்க, அவருடைய கதவுகளை இழுத்து மூடிக்கொண்டார்கள். சாமி, சிலர் நீ பார்க்கறதுக்கே பயந்து ஓடி போயிட்டாங்க. சாமியார் பயங்கரமா ஏசி போட்டுருவாரு அப்படின்னு. இருந்த போதிலும் இவ்வளவு சூழலுக்கு மத்தியிலும் அருமையான ஆசிரியர்கள் சிலர் இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்து தந்தார். உண்மையாகவே அந்த ஆசிரியர்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆசிரியர்களில் பெரும்பான்மையானோர் எந்தவித முறையான ஆசிரியர் பயிற்சியும் பெறாதவர்கள். இது நிறைய பேர் புதியவர்கள். இயேசுவின் வழியிலே தலைவராகும் அந்த தலைப்பு முதலில் இந்த ஆசிரியர்களுக்கு தான் பொருந்தும். முதலில் ஏனென்றால் இவர்கள் இன்று நமது பங்கிலே சமுத்திரபுரத்திலே இந்த ஆசிரியர்கள் ஒரு தலைமைத்துவ பண்பில் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு நன்றாக பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அருமையான ஆசிரியை தங்கைகளே, ஆசிரியை தங்கைகளை, உங்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபங்கள் மன்றாட்டுகளை இறைவன் கேட்க வேண்டும். நான் என் இதயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து இறைவன் உங்களை தேவைகளை சந்திக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. அடுத்த அருமையான மக்களை, நான் முதலில் என்னுடைய தம்பி அருட்தந்தை செல்வராயருக்கு தான் நன்றி சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் முதலில் ஆசிரியர்களுக்கு சொன்ன காரணம், தொடக்கத்தில் அத்தகைய ஒரு தவிப்போடு தான் இந்த கோடை விடுமுறை விவிலிய பள்ளி ஆரம்பமாகியது. ஆனால் மிக அழகாக அற்புதமாக அவர்கள் நடத்தி தந்ததால் அவர்களை நான் அன்போடு நினைவு கூர்ந்து நன்றி செலுத்திருக்கிறேன். அடுத்த அருமையான மக்களை, அன்பு தம்பி அருட்தந்தை செல்வராயர் தம்பியிடம், தம்பி 4 இடத்துல விபிஎஸ் நடக்குது, தயவு செய்து ஏதாவது 2-3 இடத்துலயாவது நீ வந்துடணும், நீ வந்த நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னேன். இந்த நாட்களிலே அவர்கள் கோடை விடுமுறையாக இருந்தாலும் அவர்களுக்கு நிறைய வேலை பழு இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் தான் கட்டி உருவாக்குகிறவர்கள். எனது இப்பதான் இந்த புனித ஜோசப் ஆங்கில வழி கல்வி உயர்நிலை பள்ளி என்ன செஞ்சுட்டு இருக்கு, நன்றாக வளர்ந்து வருகிறது. இப்பொழுதுதான் காய் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த பள்ளிக்கு காய் பிடித்து இலை விட்டு பூ பூத்து இப்பொழுது காய்க்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு செடி வளரும் பொழுது அது காய்க்கிற பருவம் தான் மிக மிக நன்றாக கவனிக்கப்பட வேண்டிய பருவம். நேரத்தில் அவர்கள் மிக சிறப்பாக நன்றாக அந்த பள்ளியை வளர்த்து வருகிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தந்தை அவர்கள் அந்த பள்ளியிலே ஒரு கரஸ்பாண்டன்டாக, பிரின்சிபலாக இருப்பதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர். ஏனென்றால் நமது மறைமாவட்டத்திலே நிறைய அறிவு ஜீவி தந்தையர்கள் இருக்கிறார்கள், நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாருமே இந்த நெட் என்ற தேர்விலே தேர்ச்சி பெறவில்லை. அந்த நெட் என்ற தேர்வில் தேர்ச்சி பெற்றால் கல்லூரியில் கூட அவர்கள் சென்று என்ன செய்யலாம், பாடம் எடுக்கலாம், அத்தகைய தகுதியை பெறுவார்கள். எல்லாரும் ஈஸியா பாஸ் ஆக முடியாது. இங்க டிராமாவில் திடீர்னு ஒரு மிரக்கல் நடந்துச்சு, ஒரு புதுமை நடந்துச்சு. என்ன செஞ்சுட்டாங்க, முட்டை வாங்கின கோழி முட்டை குரூப், நிறைய கோழி முட்டை குரூப் இருக்குல்ல, அந்த கோழி முட்டை குரூப்லாம் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. மைனா குஞ்சு என்ன செஞ்சுச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா ஈஸி இல்லை.
சரியா? அந்த அளவிற்கு அவர்கள் கல்வி ஞானம் உடையவர்கள். கல்வி ஞானம் அவர்களிடம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை விட அவர்கள் இறை ஞானம் உடையவர்கள். நான் சிறு வயதிலிருந்தே தம்பியை பார்த்து வருகிறேன். அவர்களிடம் இருக்கிற பக்குவம், அவர்கள் ஆசிரியர்களை மாணவர்களை நடத்துகிற விதம், அந்த பள்ளியை நிர்வகிக்கிற பண்பு, இவைகள் அனைத்துமே எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவ்வப்பொழுது நான் அவர்களை பாராட்டுவது உண்டு, உற்சாகப்படுத்துவது உண்டு. நிச்சயமாக அந்த பள்ளியின் வளர்ச்சியிலே தந்தை அவர்கள் நிச்சயமாக மறக்கப்பட முடியாதவர்கள். இந்த பள்ளியின் வரலாற்று புத்தகத்திலே கண்டிப்பாக அவர்கள் மிகப்பெரிய அளவிலே தடம் பதிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மிக அழகாக வளர்த்து வருகிறார்கள். நமது பிள்ளைகளை கூட கண்டிப்பாக நீங்கள் அங்கே சேர்த்து உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் நல்லதாக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தம்பி அவர்கள் இன்று நம் நிகழ்வில் கலந்து உங்களில் பலர் என்ன செய்யுங்க, அங்கேயும் அதுவும் நம்ம பள்ளி தான், அங்கேயும் நீங்க சேர்க்கலாம். தம்பி ஒரு ரிக்வஸ்ட் வச்சாப்புல, அண்ணே நீங்க நம்ம பள்ளி பற்றி கொஞ்சம் சொல்லிருங்க. நான் தான் முதல் சொன்னேன், தம்பி நான் சொல்றேன் சொல்லிட்டு உண்மையிலே நான் மிக சிறப்பாக தம்பி அவர்கள் செய்து வருகிறார்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் அவர்கள் வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து அழகான ஒரு உரையாற்றி தற்கொலை, அதாவது வாழ்க்கை விளிம்பிலே நின்ற ஒரு மனிதனை காப்பாற்றிய அந்த நெஞ்சை தொடுகிற சம்பவத்தையும் சொல்லி இறைவன் அவர்கள் வழியாக ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறார் என்ற நிகழ்வு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. எல்லாரும் கை தட்டுங்க. அவர் குருவாக அர்ச்சிக்கப்பட்டதன் நோக்கத்தில் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு 30% பாஸ் பண்ணிட்டார். 30-35% பாஸ் பண்ணியாச்சு. ஒரு ஆள் உயிரை காப்பாத்தினாலே இறை வார்த்தை அடிப்படையிலே இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து காப்பாற்றினால் ஒரு பெரிய ஒரு செயல், பாராட்டுதற்குரியது. எனவே உங்கள் அனைவரின் சார்பாக எல்லாரும் மகளே கவனி 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 இல்ல புழு புழுன்னு பேசுறேன், யாரும் போக்கு வேலை இல்லை. இந்த அருமையான நேரத்திலே அருமையான மக்களே, உங்கள் அனைவரின் சார்பாக தம்பி செல்வராயர் அவர்களை அன்போடு பாராட்டி நம் கைத்தட்டல் வழியாக அவர்களை உற்சாகப்படுத்துவோம். கைத்தட்டுவதோடு நின்று விடாதீர்கள், அவர்கள் பணி சிறக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அண்ணாட்ட ஒன்று சொல்ல சொன்னேன், அவங்க அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வழக்கம் போல மறந்துட்டாங்க. என்னன்னு சொன்னால், என்னுடைய ஆங்கில வழி கல்வியிலே புனித ஜோசப் மெட்ரிக் பள்ளியில் இந்த ஆண்டு அது மேல்நிலை my body. Touch me, 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 touch me. Let's get to the real thing, sucker.
Ding ding dong 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 dong. Yo, this one here goes out to all my players out there, man. You know. Let's get to the real thing, sucker. Let's get to the real thing, sucker.